Hi, welcome back to Classic AROMA. நான் உங்க பிரவீன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான ஃபிஷ் கறி பண்ண போறோம். சங்கரா மீனை வச்சு அந்த ஃபிஷ் கறி எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க அந்த ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். சங்கரா மீன், கடுகு, வெந்தயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், நறுக்கிய பூண்டு, நறுக்கிய சின்ன வெங்காயம், நறுக்கிய தக்காளி, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், புளி. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைப் ஆஃப் மீன் குழம்பு பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு மேலே கால்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துறேன், மறக்காமல் பார்த்துருங்க. சட்டி நல்லா காஞ்சிருக்குது. இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணோன்னா நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெய் போ நல்லா காஞ்சிருக்குது. இப்போ நான் அதில் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியிறப்பவே இது கூட வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆயிலில் அந்த வெந்தயத்தோட வாசனை ஃபுல்லாக இறங்கிடும். நம்ம மீன் குழம்பு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கிறேன். பூண்டை ரொம்ப கருக விட்டுறாமல் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பூண்டு நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை சேர்க்குறப்பவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மீன் குழம்பு நம்ம சமைக்கிறப்போ இங்கே சரியான மழைங்க. இந்த மழையிலேயே தான் இப்போ அந்த மீன் குழம்பு நம்ம சமைச்சிட்ருக்கோம். அந்த மழையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த மீன் குழம்போடு சேர்த்து இந்த மழையை நீங்கள் ரசிங்க. சேர்த்துருந்த இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துக்கிறேன். நான் அதில் 2 நாட்டு தக்காளி சேர்த்துருக்கிறேன். புளிப்பு நல்லாயிருக்கும். நீங்கள் பெங்களூர் டொமேட்டோ சேர்த்திங்கன்னா புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி வதங்கிறதுக்காக. உப்பு போட்டதுக்கப்புறமா தக்காளி வேகமாக ஸ்மாஷ் ஆகி கிரேவி வேகமாக நமக்கு கிடச்சிரும். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு ஆவி பறக்குது. இந்த டைமில் நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் புளி கரைசலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சு ஒரு கொதி வரந்தட்டிக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நான் மீனை சேர்த்துக்கிறேன். மீனை பச்சையாக பார்க்கும்போதே நாக்கு துடியா துடிக்குதே. மீன் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை குறைச்சி மீடியமாக வச்சுக்கோங்க. அதிகமான ஃப்ளேமில் இருந்ததுன்னா மீன் உடஞ்சிரும். சங்கரா மீன் ஏற்கனவே வேகமாகவே வெந்துடும். ஸோ மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இந்த மீனை ஈவனாக எல்லா பக்கம் வேகிற மாதிரி லைட்டாக பிரட்டி விட்டுக்கிறேன். உடையாமல் பார்த்து பிரட்டி விட்டுக்கணும். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு சமைக்கிறப்ப நம்ம மண்பானையில் சமைச்சோம் அப்படின்னா அந்த வாசனையும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி 3 நாளைக்கு கூட மீன் குழம்பு கெடாது. நல்லெண்ணெய் சமைக்கிறதுனால மீன் குழம்பு ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கிட்டோன்னா மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம அதை அன்னைக்கே காலி பண்ணியிருக்கணும். தேங்காய் சேர்க்காம நம்ம சமைச்சோம்னா 2-3 நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். மீன் குழம்பு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படி நம்ம எடுத்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது.
இன்றைக்கி நம்ம பண்ண இந்த மீன் குழம்புல புளி தண்ணியோடு சேர்த்து மழை தண்ணி சேர்ந்தனால மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிளாசிக் AROMA சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.